ஆழ்கடல் போல ஆர்ப்பரிக்கும் சிந்தனைகளுக்கு, ஆழமான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம், மலை மாதிரி உறுதியா நிற்பீங்க. யார் என்ன பண்ணாலும் சரி, தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவங்க. நல்லதோ கெட்டதோ, என்னோட கஷ்டமோ நஷ்டமோ, உண்மைக்கு மட்டும் எப்பவுமே நான் உறுதியாக இருப்பேன். பொய் பித்தலாட்டம் தப்பு தண்டா இருந்தால் அந்த இடத்துல நான் எதிரியாக இருப்பேன். இல்லையா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இதுதான் மகரம். ஆனால் இப்படி இருக்கிறவங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கணும். நம்ம அப்படி இருக்கோமா? கடந்த சில நாட்களாகவே அந்த கடலும் அந்த மலையும், நான் யாரை சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் தாங்க கடலுக்கு ஒப்பானவங்க, அந்த மலைக்கு ஒப்பானவங்க. ஆனால் இந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை உலுக்கி எடுத்துருச்சு. எவ்வளவு கஷ்டம் வெளியே சொல்ல முடியுமா? லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போகும் இல்லையா? அந்த சோதனை எல்லாமே இப்போது சாதனையாக கடைசி உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேங்க. யோசிப்பீங்க, என்னம்மா நீ பெருசாக சொல்லிட போகிற, இப்போ என்ன பெயர்ச்சி, இப்போ என்ன அதுக்கு? ஒரு சிலருக்கெலாம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக சோதனைகளை இவங்க அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகர ராசியாகட்டும் கும்ப ராசியாகட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளுடைய அதிபதி சனி பகவானுங்க. நமக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே இவங்களே நம்மளை சோதிப்பாங்க. இப்போ குருவே இருக்கட்டுமே, உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட அந்த கோடி ரூபாவை நீங்கள் கையில் தொடுறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுருவீங்க. பிச்சைக்கார நிலைமையை அனுபவித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும். சொல்லுவாங்க இல்லையா, நீ வாழணும்னா சாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டு வரணும். அப்படி ஒரு நாளா 2 நாளா இது நாள் வரைக்கும் பல நேரங்களில் நம்ம சாகுற வரையிலும் அந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பொருத்தமாக இருந்தால், நான் சொல்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வருங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ அந்த நிலை எல்லாமே மாறி இருக்குதுங்க. சில கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி சாதகத்தை கொடுத்துருக்காங்க. சனி பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சோதனை கொடுக்கறதா இல்லையா? அதையே சைலண்ட்டாக மாற்றியாச்சு. கை கட்டி கம்முன்னு இருப்பா, நீ என்ன அதிபதியாக இருந்தால் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா? நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பேற்கிறாங்க? கிரக நிலைகள். அந்த வகையில் சனியோட பார்வை எப்படி இருக்குது? குருவோட கரம் எப்படி இருக்குது? குருவோட கை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சனி பகவான் சோதிச்சுட்டு இருந்தாரோ, அடித்து பிடிச்சி சோதிச்சுட்டு இருந்தாரு, கம்முன்னு இருப்பாரா? அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு. சனி உங்களோட அதிபதி, உங்களோட உயிர்னு கூட சொல்லலாம். அவர் இப்போ உங்கள் ராசி மேலே உங்களுடைய உழைப்பின் மீது பார்வையை வச்சிருக்கிறாரு. சனி சோதிக்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் உங்களை விட்டு போகலை. நீ கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை உருளுதா இல்லையா? கை கட்டி நிற்கிற மாதிரி வாய்ப்பு இல்லைல்ல. உழைக்கிற ஒரு ரூபானாலும் அது உன்னோட உழைப்பில் சொந்த காலில் ஏதோ வாழ்க்கையோ அது பாட்டுக்கு போகுது இல்லையா? சனி பார்வை உங்களுக்கு ஒழுக்கம், பொறுமை, செல்வாக்கு கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குரு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தர போகிறாரு. வாழ்க்கையை அஸ்தமனம் மாதிரி சில மாதங்களாக கஷ்டப்பட்டுட்டீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில், தொழிலில், குடும்பத்தில், உறவுகளில், குழந்தைகளால் எவ்வளவு கஷ்டம். இப்போ அதுக்கு எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடிய நேரமாக வந்திருக்கு. குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புத்தி தெளிவாகும், பாக்கியம் கிடைக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவீங்க, வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான எல்லா துறை சார்ந்த எல்லா வயதினருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு நான் இருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய உழைப்பிற்கு ஆற்றல் கொடுக்குறாரு. ஆனால் செவ்வாய் என்ன சொல்கிறாரு? தம்பி, நீ உழைச்சனா உனக்கு நான் துணையாக நிற்கிறேன். செயல்பாடுகளை
வேகமாக வந்து அதற்கேற்ற பலனை கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், கோவம் மட்டும் பற்றக்கூடாது. கோவப்பட்டால் எனக்கு கோபம் வந்துடும், இல்லைன்னா சண்டை கருத்து வேறுபாடு வந்துடும். புரியுதா? ஸோ என்ன வந்து நீ பக்குவமாக பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள், புகழ், நட்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களை வளர்க்குறாங்க. ஸோ இதனால் சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 5 கிரகங்களோட அம்சத்தால் மகர ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. அடுத்த நாட்கள், இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன மிச்சம்? ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சிறப்பாக பணவரவு இல்லை, கடன் பிரச்சனை, கஷ்டம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை, கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, இப்படி பல விதங்களில் சோதனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான சக்தியை சேர்க்கக்கூடிய காலம், உங்களை வெளியில் உயர்த்தக்கூடிய காலம், உங்களுடைய உள்ளுக்குள்ளே உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளியில் நீங்கள் பிரகாசமாக மாற போகிறீங்க. சனி பகவான் மொத்தமாக அவரோட சோதனைகளை நிப்பாட்டிட்டார். இப்போது உங்களுக்கான உயர்வை கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் வந்திருக்காரு. குருவோட ஆசீர்வாதமும் உங்களுடைய பேரை தங்கக்கல்ல பொறிக்க வைக்க போகுதுங்க. எப்படிங்க? தங்க கற்கள் வந்து வைரக்கல் பதிச்சு உங்களோட பேரை பொறிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதில் மகர ராசி ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சீங்க, எதுவுமே சிறப்பாக நடக்கலை. இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. சும்மா விளையாட்டுக்கு ஒரு வேலை செய்வீங்க, அது உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். பேர், புகழ், பொருளாதாரம் எல்லாமே சிறப்படைய போகுது. இதுவே ஆண்கள் வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ஒரு புதிய முன்னேற்றம் வரும். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, சம்பள உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வேலையில் வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உயர்வடைய போகுதுங்க. வீட்டில் உங்களுடைய தலைமை பொறுப்பு அதிகரிக்க போகுது. சிலருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோசனை இப்போ நிறைவேறும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களுக்கு வந்து சொல்ல கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தால் ஒரு நல்ல விஷயம் கூட கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டா அது கோபமாகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்கிறேங்க. சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிஞ்சு பசுமாட்டுக்கு உணவளிங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இல்லைம்மா எனக்கு கருப்பு ஒத்துக்காது, நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு நிற ஒரு கட்சி வந்து கூட நீங்கள் இது பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே போல் கருப்பு உளுந்து யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துருங்க. இல்லையா ஒரு எள்ளு மிட்டாயாவது வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அடுத்தது பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவி உறவில் நிம்மதி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, குழந்தைகளோட கல்வி, ஆரோக்கியம், இது எல்லாத்துலேயுமே நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு இல்லாமல் இருந்துச்சு. நிம்மதி, எல்லாத்துலேயுமே நிம்மதி சிறப்பாக மாறப்போகுதுங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. திருமண யோசனைகள் சிலருக்கு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை மறுமணத்திற்கு வரன் பார்த்துருந்தா கூட அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உறவுகளில் பழைய நினைவுகள், சின்ன சின்ன தகராறு, பொறுமையை கையாளுங்க. ஓகேங்களா? பழசை நினச்சி வருத்தப்படாதீங்க. குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் தாயார் பார்வதியை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க. வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி பாலை நெய்வேத்தியமாக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க.
வழிபாடு செய்யுங்க. அது சிறப்புங்க. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள் குருவோட பார்வையால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. கூர்ந்து கவனிப்பீங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா சிறப்பான முடிவு கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி, ஸ்காலர்ஷிப், வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, சிலருக்கு புதுசாக லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்குவீங்க. புதுசாக கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. உலகெங்கும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகரம் அப்படின்னாவே உழைப்பாளிங்க. சொல்லப்போனால் மகர ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம். வாழ்நாள் முழுவதும் இவங்க உழைச்சி தாங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருந்தால் தானே மேலே வர முடியும். அதுவுமே தடுமாற்றம் தான். ஆனால் கடந்த 3-4 வருஷமாக நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா? வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடன் சுமை, மனசோர்வு எதுவுமே சரியாக போயிருக்காது. ஏதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பாக அமைஞ்சிடாதா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட ஏங்கி இப்படியே செத்துருவோமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை திறக்க போகுதுங்க. அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 200 வருஷத்திற்கு பிறகு சூரியன் யாருங்க? அதிகாரத்தோட அடையாளம். குரு பகவான் யாரு? ஞானத்தோட அடையாளம். இந்த 2 பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையிறாங்க. அதாவது கேந்திர திருஷ்டி யோகம்னு இதை சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம திருஷ்டினா என்ன சொல்லுவோம்? பொல்லாதவனுடைய பார்வையை தான் திருஷ்டின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சூரியன் ப்ளஸ் குருவினோட பார்வை, இந்த திருஷ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாக வேலை செய்ய போகுதுங்க. உங்கள் உழைப்பிற்கான வெற்றியை தரப்போகுதுங்க. அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை நிரப்ப போகுது. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா? சூரியன் யாருங்க? சக்தி, பெருமை, அரசியல், ஆண்மை, ஒளி. இதில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம், அதிர்ஷ்டம், பணம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி. ஸோ இந்த 2 கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 90 டிகிரி கோணத்தில் பார்வையை கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு. அதாவது சூரிய பகவானினுடைய ஒளியும் ப்ளஸ் குருவினுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுதுங்க. இதை பேஸ் பண்ணி மகர ராசி தொழிலில் இருக்கவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது அதிகாரத்தோட எழுச்சியை தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சிறப்பாக இது முன்னேற்றத்தை கொடுக்கும். முதல்ல நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருக்கீங்க, ஒருவேளை மகர ராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்கள் பதவியில் எதிர்பார்த்த உயர்வு இப்போ வருங்க. இதுவே தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா புதிய பதவி, சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுங்க. ரொம்ப நாளாக மகர ராசிக்காரங்க சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசையை வச்சுருப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செஞ்சுமே தரப்பட்டிருக்குங்க. ஆனாலும் அது தாமதப்பட்டிருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்குங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே சிறப்பாக அமையுங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும். விற்பனை அதிகமாக போகுது. இதுவே விவசாயிகளாக இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னா பயிர்கள் சிறப்பாக வருங்க. மழை நல்லா கிடைக்கும். நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது. சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும், என்ன நினச்சிருந்தாலும் அது கிடைச்சிருக்காதுங்க.
நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கக்கூட ஒரு ஆளே இருந்திருக்காது. ஆனால் நம்ம செஞ்ச உழைப்பை மற்றவங்க வந்துட்டு ஒரு பேட்ச் குத்திட்டு போகிற மாதிரி தான் நான் செஞ்சேன்னு அடையாளப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் கூட நம்ம இருந்திருப்போங்க. கை கட்டி வாய் பொத்தி நம்ம நின்றுப்போம். ஆனால் இனி அப்படி ஒரு காலம் இருக்காதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க. பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க. இப்போ வரப்போகுது. குரு தரப்போறாரு, சூரியன் ஒளி தரப்போறாரு. புரியுதுங்களா? இதோட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பண ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கடந்த ஆண்டுகளில் உங்கள் கையில் வந்த பணம் நீடிக்கலை. சொல்ல போனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே வீண் விரயமாக போயிருக்கும். வெட்டி செலவா தண்ட செலவா கூட போயிருக்குங்க. யாருக்கோ நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துருப்போம். ஆனால் உண்மைக்குமே பார்த்தா மகர ராசி தனக்காக ₹1 கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள். பரவாயில்ல, பழசு பட்டையை வச்சு கூட பொழப்ப ஓட்டிடலாம் அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ யோசிப்பீங்க உட்காந்துட்டு, ஏண்டா அவங்களுக்கு செலவில் நமக்கு ₹1 கூட நமக்காக செலவு பண்ணலையே, நம்ம ஏன் இப்படி முட்டாளாக இருந்திருக்கோம். இப்போ உக்காந்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. பேசுகிறனும் பெருசாக பேசுவீங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க மாதிரி. ஆனால் ஒட்டு மொத்தமாக உங்களை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் போகாதீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சிறப்படைவீங்க. கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சுதுங்க. சரி, இவங்க உங்கள் கையில் பணம் தங்கலை, இது நாள் வரைக்கும் தங்கலை. ஆனால் இனி இந்த யோகம் உங்கள் கை நிறைய பணத்தை நிறைக்குங்க. வரக்கூடிய பணத்தை கையில் நிற்குங்க. சுப செலவுகள் செய்வீங்க, சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க. இந்த மாதிரி சுப செலவுகள் ஆகுங்க. அதே மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கையாக மாறப்போகுது. பணவரவு அதிகமாகும். வங்கியில் கடன்கள் தீரும். பழைய கடனை கொடுத்தவங்க, பழைய கடன்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பெருக போகுதுங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு சொத்து வாங்குறீங்க, நல்ல நேரம் தான். ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவசரப்படுத்துகிறாங்கப்பா, நிலம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோ, ஓகேப்பா, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்க, இப்படி யாராவது உங்களை பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஏன்னா மகரத்தை கொடுத்துருக்குங்க. ரொம்ப பொறுமைசாலியும். உங்ககிட்ட வரக்கூடிய சொத்து பத்துக்களுமே பொறுமையாக வரணுங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நிலபலத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இதை பண்ணி அதற்கான பர்ச்சேஸ் எல்லாம் செஞ்சு இது போல் படிப்படியான நிலைகளில் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிலச்சிருக்குங்க. இல்லை இன்றைக்கே வேணும், இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும், 10 நாள் நீங்கள் ரிசைன் பண்ணிடணும், அப்படியெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா, உங்களை ஒருத்தவங்க அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பத்துக்களில் வாங்காமல் இருக்கிறது மகரத்திற்கு சிறப்புங்க. ஓகேங்களா? சொல்லப்போனால் எது செய்கிறதா இருந்தாலும் சரி, குரு வழிபாடு ரொம்ப முக்கியங்க. குரு வழிகாட்டல் வருங்க. அது வரைக்கும் காத்திருக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவு. உங்கள் வீடு இப்போது தெய்வீக ஒளியால் நிரம்ப போகுதுங்க. இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது. உறவுகள் எல்லாமே சிக்கல்களாக இருந்திருக்கும். நீங்கள் எல்லாரையுமே அரவணைச்சு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்கேயுமே சிக்கியிருக்காதுங்க. அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், ஈகோ பிரச்சனை, அவங்க அதை சொன்னாங்க, பழைய விஷயங்கள் எல்லாமே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சீராகுதுங்க. நீங்கள் சொன்னால் குடும்பம் ஒற்றுமைக்கு ரெடியாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க உங்களால். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரிவு
தகராறுகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்குது. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி ஆண்கள் பெண்கள் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. இந்த யோகத்தால் குழந்தை பாக்கியம் உறுதி. வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவீங்க. குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. இதோட மகர ராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால் குரு ஞானத்தினுடைய கிரகமாக இதனால் கல்வியில் அதிக வெற்றி கிடைக்குங்க. வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா குரு உங்களை ஆதரிக்கிறாரு. இதனால் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா, அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு. மகர ராசி அரசாங்க அதிகாரியாக மாறப்போறீங்க. இது கலைத்தால இருக்கீங்க. புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, சிலருக்கு தொழில் விரிவாக்கம், சிலருக்கு வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க.